தமிழ் உறவுகளுக்கு அனைவருக்கும் வணக்கம். ஒரு தலைவர் வந்து ஒரு தொண்டன்கிட்ட எந்த அளவுக்கு அன்பாக இருப்பார் அப்படின்றதுக்கு உதாரணம் வந்து திருமாவளவன் சொல்லலாம். ஏன் நான் திருமாவளவனை மட்டும் சொல்கிறேன்னா, சமீப காலத்தில் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து வின் பண்ணுறாரு. அவரோட வின் பண்ணுறது வந்து அவரால் வந்து எப்படி வெளிப்படுத்த முடியும்? ஒரு தலைவனாக இருந்து ஒரு ஹேண்ட் ஷேக் பண்ணலாம், இல்லை வாழ்த்துக்கள் சொல்லலாம். ஆனால் அவர் வந்து முத்தம் கொடுக்குறாரு. அப்போ அந்த தலைவனோட அன்பும் அதோட மதிப்பும் அவர் எந்த அளவுக்கு பெற்றிருப்பாருன்னு பாருங்கள். அந்த அளவுக்கு ஒரு தலைவர் ஒரு தொண்டன் மீது இவ்வளோ அன்பு வச்சுருப்பாரா என்றது நம்மளால் கணிக்க முடியாத ஒரு விஷயந்தான். ஆனால் நான் பார்த்து விழுந்த ஒரு விஷயம், தொண்டை அப்போ அந்த அளவுக்கு என்ன செஞ்சுருப்பார்? அவருக்கு விசுவாசமாக இருந்திருப்பாரா, இல்லை அதையும் கடந்து ரொம்ப ஹானஸ்ட்டாக இருந்திருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பார்க்கும்போதெல்லாம் வியந்து பார்த்துருக்கேன். அந்த தொண்டன் வேறு யாரும் இல்லை, நம்ம அமைச்சர் வன்னியரசு அவர்கள் தான். அவர் வின் பண்ணும்போது அவர் வின் பண்ணி அந்த வின் பண்ண படிவத்தை எடுத்துமிட்டு கொடுக்கும்போது கன்னத்தில் முத்தம் கொடுத்து அவரை வரவேற்கிறாரு. அது அவர் வன்னியரசு அவர்கள் வியந்து பார்க்குறாரு. அது ஒரு தலைவன் ஒரு தொண்டன்கிட்ட எப்படிலாம் நடந்துக்கணும் அப்படின்றதுக்கு மிக ஒரு பண்பான செயல் தான் தலைவர் திருமாவளவன் வந்து செஞ்ச அந்த ஒரு செயல் என்னை இன்ன வரைக்குமே ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு நான் நேசித்த ஒரு விஷயந்தான். ஆனால் தலைவர் இந்த அளவுக்கு இருக்கிறது வந்து எந்த ஒரு தொண்டனுக்கும் கிடைக்காத ஒரு விஷயம். நானும் வன்னியரசு போல் வந்து திருமாவளவனுக்கும் கட்சிக்கும் விசுவாசமாக இருந்து கொள்கை ரீதியாக செயல்பட வேண்டும். இப்படிலாம் ஒரு தலைவர் இருப்பாரான்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல, வியந்து பார்க்குறேன். தலைவர் திருமாவளவன் போல் ஒரு தலைவன் இந்த தமிழ் சமூகத்துக்கு கிடைக்கிறது வந்து பெரிய விஷயம். அந்த தமிழ் சமூகம் வந்து அவரை அதை பயன்படுத்தாமல் விட்டுட்டா எதிர்காலத்தில் இந்த தமிழ் சமூகம் கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நன்றி, வணக்கம்.